ஒரு மாதத்துக்கு மேல சொல்லாம வச்சிடக்கூடிய ஒரு விஷயம். என் குடும்பத்துல இப்ப 50,000 பேரை நான் எனக்கு 2வது தரம் வாக்களிச்சேன். இவ்வளவுக்கு பிறகும் வென்றான் அப்படி வரைக்கும் கைகளை பொத்தி கொண்டு வந்தா கை கொடுக்குற மாதிரி கொடுத்தா அதுக்குள்ள காசு போகும். ஒரு மதுவான போத்துல கொடுப்பார். கணவர் கேட்டு எந்த கட்சியில கேட்டீங்க 2018 மிக சொற்ப வாக்குகளால அந்த தேர்தலில் வெற்றி பெற யூடியூபர் அரசியல்ல வென்றிருக்கார். மன்னிச்சு கொள்ளுங்க விழாலும் இந்த விஷயத்த சொல்லாம நிறைய பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏற்கனவே நான் தேர்தலுக்கு முதலில் நான் யோசிச்சுட்டு நான் வெல்லுவேன். ஒரு சதம் காசு கொடுக்காம ஒரு துளி மதுசாரம் கொடுக்காம எல்லாருக்குமே வணக்கம். இன்னும் ஒரு காணொளி 2 விஷயங்கள் சொல்லணும்ன்றதுக்காக இந்த காணொளி. ஏறக்குறைய ஒரு விடயம் ஒரு மாதத்துக்கு மேல சொல்லாம வச்சிடக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று ஒரு 5-6 நாளைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். ரெண்டையும் இந்த காணொலியில் நான் பகிர்ந்து கொள்றேன். அதுல ஒரு விஷயம் தான் கணவர் நண்பர்கள் சில பேர் போட்டிருந்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல பதிவு கொண்டு போட்டு நான் கணவர் வாழ்த்துக்கள் சொன்ன விஷயம்தான். புதிய ஒரு பாதைக்கு போயிருக்கிறோம். புதிய ஒரு பாதையிலே ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய பாதை ஒரு அங்கீகாரம் இப்ப கிடைச்சிருக்குது. ஸ்ரீலங்காவில் இப்ப 2025ஆம் ஆண்டு நடந்திருக்கக்கூடிய உள்ளூராட்சி தேர்தல் அதுல நான் போட்டிக்கிட்டு நான் கணவருக்கு தெரியாத முடிவுகள் அறிவிச்சா அப்புறம் தான் கேட்டவன், டே நீ எல்லாம் போட்டிக்கிட்டு நீ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டவன். நான் சொன்ன விஷயம் ஒன்று தான், இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல், இப்போ பாராளுமன்ற தேர்தலோ மாகாண சபை தேர்தலோ இல்லை. சமூக வலைத்தளத்தில் போட்டு அதில் 2 மினக்கிற நேரத்துக்கு ஒரு 5-6 பேர்கிட்ட போனால் கூட வாக்குகளை பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்றபடியா வெற்றி பெற்றதுக்கு பிறகுதான் நான் சமூக வலைத்தளத்தில் போட்டினான். அதை பார்த்து பவனீசன் ஒரு காணொலியில் அதை பற்றி காய்ச்சிருப்பார். நிறைய பேர் அதை பார்த்துட்டு அலைப்படுத்தினீங்கள், கதைச்சனீங்கள், கொண்டீங்கள். கனை பேர் இன்னுமே அந்த விஷயத்தை அதுக்கு பிறகு நாம் போடக்கூடிய காணொலி கீழே எல்லாம் எழுதி கொண்டாங்க. இந்த காணொலி நேற்று நாள் அல்லது நேற்று முன்தினம் பதிவு செய்யணும், ஆனால் ஒன்றும் செய்யலாது. இன்றைக்கு அதை பதிவு செய்யறோம். அதே மாதிரி தான் எங்களோட குடும்பத்தில் இப்போ 50,000 பேரை தாண்டி பயணிச்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒன்றிலிருந்து இருந்து நாங்கள் ஆரம்பிச்சு இன்றைக்கு இந்த தூரம் வரை வந்திருக்கிறோம். கொஞ்சம் காலதாமதம் எடுத்திருக்கா இல்லையான்றது தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு பயணிக்கூடிய அந்த இடைவெளிகள் அல்லது அதை தாண்டி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம்ன்றது மகிழ்ச்சிகரமான விஷயம். இது சம்பந்தமா விரிவா நான் சொல்லி ஆகணும் என்ற பேரை நான் ஒரு மாதத்துக்கு மேல இதை சொல்லாம கொள்ளாம வச்சுன்றது என்ன சொல்றது, இதுவரை காலமும் நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு வாக்களிச்சிருப்போம். ஆனா நான் எனக்கு 2வது தரம் வாக்களிச்சினான். 2018ஆம் ஆண்டு முதல் தரம் எனக்கு நானே வாக்களிச்சினான். ஆனா மிக சொற்ப வாக்கு, ஒரு 10 குறைவான ஒரு வாக்குகளால அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாம போயிட்டு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் போட்டு அதுக்கு பிறகு அப்ப நாங்கள் என்னதுக்காக ஓடினோம், வாக்குக்காக அந்த நேரம் ஓடினோம். ஆனா இப்ப என்ன செய்தோம்னு சொன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்தோம். அதனால வாக்கு எங்களை தேடி வந்தது. இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. அதுலயும் குறிப்பா இந்த ஸ்ரீலங்காவில் தேர்தல் நடக்கக்கூடிய சில விஷயம் என்ன இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த இந்தியாவில எல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம் தேர்தல் அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி கனவு கதையெல்லாம் சொல்லினோம். கண்ணுக்கு முன்னால எங்கட தேர்தல் வாக்களிப்பு நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்றக்கூடிய சில சம்பவங்கள் ஆரோக்கியமானதா இல்லையான்றதுக்கு அப்பால இவ்வளவுக்கு பிறகும் வென்றான் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அது சொல்லக்கூடிய எனக்கு தெரியாது. ஆனா பணம் மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் எல்லாருமே காசை தேடி தான் ஓடுறது. பணம், அதே மாதிரி ஏனைய விதமான என்ன சொல்றது மதுசாரமோ ஏனைய விஷயங்களோ இதெல்லாம் தாராளமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தேர்தல். ஏனென்றா நான் மட்டும் இதை சொல்ல இல்லை, இந்த தேர்தல் கடமைக்காக வந்திருக்கக்கூடிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த தகவலை சொன்னார். தம்பி, நான் ஒரு 10-15 தேர்தலில் தலைமை அதிகாரியா போயிருக்கிறேன். இந்த பள்ளிக்கூடம், இந்த வாக்களிப்பு நிலையத்துல இங்க வேலை செஞ்ச அந்த அனுபவம்ன்றது மிக வித்தியாசமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்தது. தாராளமாக இந்த விஷயம் எல்லாம் கொடுக்கப்படுது. வாக்காளர் படி வரைவினம் வேலைக்கு கைகளை பொத்தி கொண்டு வந்தா கை கொடுக்குற மாதிரி கொடுத்தா அதுக்குள்ள காசு போகும். இன்னொருத்தர் அவருடைய சட்டப்பையில இருந்தோ இல்லை காஜலில் இருந்து ஒரு மதுவான போத்துல கொடுப்பார். அப்ப இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட விஷயங்கள் தாராளமாக நடந்து முடிஞ்சது. அதுக்கு பிறகுதான் பார்த்தா பல லட்சங்கள் பரிமாறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, மக்களுக்கு பணி செய்யறதுக்கு உலகம் எல்லாம் கொடுத்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவ செய்ததுக்கு பிறகும் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனித செய்வான் அல்லது கடந்த காலத்துல செய்தவன் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால இவ்வளவுக்கு பிறகும் மக்கள் தங்களுடைய சிந்தனையிலிருந்து கொஞ்சம் கூட மாறல. குறிப்பாக நேற்று முன்தினம் எல்லா இடமும் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய வேளையில என் வட்டாரம் சார்ந்து மாநில பிரதேச சபையில இந்த தேர்தலில் நான் போட்டியிட்டான். 17 வட்டாரம் இருக்குது, 11 நியமன உறுப்பினர்கள். இந்த தேர்தல் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் தான் இந்த கலப்பு முறை அப்படி என்ற ஒரு விடயம். நேரடியாக 17 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள். மிச்சம் அந்த 11 பேர் இருக்கிற அந்த நியமனம் என்று சொல்றது அல்லது அந்த ஆசனங்கள் அது ஒரு கட்சி அந்த பிரதேச சபையில பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளை எடுத்து எத்தனை ஆசனம் இருக்கோ அதனால பிரிக்கல. உதாரணத்துக்கு 10-12 வரும். அதுல 8 உறுப்பினர் நேரடியாக
பண்ணிருந்தோம்னு சொன்னா மிச்ச 4 இவைக்கு நியமனம் மூலமாக கிடைக்கும். இதான் அந்த கலப்பு தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய விஷயம். தமிழ் தேசிய கட்சிகள் போன முறை பெரிய அலையெல்லாம் அடிச்சு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டார்கள் 2 சந்தர்ப்பத்துல. ஆனா 3ஆம் முறை அதெல்லாம் ஓய்ந்து சாதாரணமான ஒரு நிலைக்கு தமிழ் தேசிய அந்த சிந்தனை சார்ந்த நிலைக்கு அதுல நான் மிக தெளிவா சொல்லுவேன். கணவர்கள் நம்ம எந்த கட்சியில கேட்டீங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கட்சிகளை விடுங்க. ஆனா தமிழ் தேசிய கட்சி ஒன்றுல தான் நான் போட்டியிருந்தேன். நான் ஒரு காலம் வந்து எனக்கு நினைவு இருக்கும் வரைக்கும் அல்லது நான் சுயனோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு காலத்திலையும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான எந்த தரப்புகளோடையும் சேர்ந்து கொள்ள மாட்டேன் அல்லது சேர்ந்து அப்படி ஒரு விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். உயிர் போனாலும் கூட அந்த விஷயத்தை வாழ்க்கையில செய்ய மாட்டேன் என்றதை வந்து மிக தெளிவான ஒரு முடிவா சொல்லிக் கொள்றேன். ஒரு தமிழ் தேசிய கட்சியில போட்டியிட்டு இந்த முறை இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கேன். அதனுடைய பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன் வார மாசம் அளவில் இது தொடங்கும். கலவரங்க பெரிய ஒரு பயணமா அப்படின்னு சொல்லி கேட்டா 2018ஆம் ஆண்டு இந்த தேர்தலில் போட்டிக்கிறேன். முதலா தேர்தல் களத்துக்கு வரேன் சொன்னேன். 2 தரம் எனக்கு நானே வாக்களிச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த 2018ஆம் ஆண்டு கதை தேர்தலில் போட்டிக்கிறேன். வட்டாரத்தில் புதுசு. ஆனால் பெரிய ஒரு இடம் தான். என்னன்னு சொல்றது, கிட்டத்தட்ட மானிப்பாய் தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். இந்த மானிப்பாய் சந்தியடியில இருந்து சீரணியம்மன் கோயில் அந்த 5 கண் மதவு மறுபக்கமாக மானிப்பாய் வடக்கு கிராமத்தில் ஒரு பெரிய விஸ்தீர்ணமான ஒரு பிரதேசம். ஏறக்குறைய 3500 வாக்காளர்கள் அந்த தேர்தலில் போட்டிட்டு நான் முதல் 2018 மிக சொற்ப வாக்குகளால அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயிட்டது. அதுக்கு பிறகு நான் யோசிச்சு பார்த்தேன், சரி மக்கள் தேர்வு செய்யல பேசாம இருப்போம் இல்ல. ஏன்னு சொன்னா வெற்றி பெற்ற ஆளுக்கும் எனக்கு முடியல பெரிய வித்தியாசமே இல்லை. அவருக்கு எத்தனை பேர் வாக்களிச்சிருக்கணுமோ அதே சம அளவில் ஒரு மிகச் சொற்பம் ஒற்றை எண்ணிக்கையிலான அந்த இலக்கங்கள் ஒரு 10க்குள்ள இருக்கக்கூடிய அந்த இலக்கத்தில் தான் நான் அந்த வெற்றி வாய்ப்பை தவற விட்டான். அப்ப அதுக்கு பிறகு நானே விட்டுட்டு போகணும். மக்களுக்கு பிரச்சனை வரைக்கும் விஷயங்கள் வரைக்கும் தொடர்ந்து முடியுமான பங்களிப்பை நிறைய பேர் எங்களுக்கு இந்த மழை காலத்துல நான் காணொலி போட்டிருப்பேன். மழை வெள்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய பல பேர் பங்களிப்பு செய்திருக்கிறேன். அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னால முடியக்கூடிய விடயங்கள் நண்பர்கள் மூலமாக அல்லது தொடர்பு இருக்குது. அப்ப அதுக்குள்ளால செய்யக்கூடிய விஷயங்களை செய்தோம். அதனுடைய அடிப்படையில மக்கள் ஒரு நம்பிக்கை வைத்தார்கள். போன முறையெல்லாம் கணக்க தவறான பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்ளப்படுது. இதுல வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையோ இந்த அரசியலையோ வந்து பல விஷயங்கள் செல்வாக்கு செலுத்தும். மத ரீதியாக, சமய ரீதியாக, ஊர் ரீதியாக இப்படி கணக்க விஷயம் எல்லாம் செல்வாக்கு செலுத்தும். அப்படியெல்லாம் பொய்களை சொல்லி பார்த்தார்கள். இந்த முறையும் அப்படியான விடயங்கள் செய்யப்பட்டாலும் கூட அது எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கையோட மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள். கணவர் சொல்லிடும் பவனிஷன்லாம் போட்டுதான் ஒரு யூடியூபர் அரசியல்ல வென்றிருக்காருன்னு சொல்லி. அதுக்கு முதல் நான் கனவியல அல்லது கனத்தளம் சார்ந்து வேலை செஞ்சிருக்கிறேன். முதல் வந்து ஒரு மருந்து துறையில வந்து ஒரு விற்பனை பிரதிநிதியாக அந்த துறையில ஆரம்பிச்சு பிறகு வந்து ஒரு ஊடக பயணம் அது சம்பந்தமா நான் சொல்லியிருந்தேன். நான் ஊடகத்துல பணியாற்றினான். அது ஒரு விபத்து கூட நடுக்க நான் சொல்லுவேன் சொன்னா அது எதிர்பார்த்து போனது கிடையாது. அதுக்கு பிறகு அது தந்திரக்கூடிய தொடர்புகளும் அதுக்கு பிறகு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமா இருந்தது. கோவிட் அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனை, பிறகு மழை வெள்ளம் இப்படியான நேரங்கள்ல எல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா சொல்றேன்னு சொன்னா யாரும் இனி வர ஆசைப்படக்கூடிய ஆக்கள் செய்யக்கூடிய ஆக்கள் வாக்கு தேடி ஓடாங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க, வாக்கு உங்களை தேடி வரும் அப்படின்ற ஒரு விடயத்துக்காகத்தான் இது நான் சொல்லி வைக்கிறேன். மன்னிச்சு கொள்ளுங்க விழாலும் இந்த விஷயத்த சொல்லாம அது ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஒரு பதிவை போடுறேன். அந்த நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் வெற்றி பெற்றுட்டேன், மக்களுடைய வாக்குகள் மூலமாக நேரடி பிரதிநிதியாக தேர்வாகிறேன்னு சொல்லி. அப்ப கனவு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்கள் நான் விழாலும் பழகி இருப்பேன். நான் அந்த காணொலி கூட ஒழுங்கா போடுறேன்னு சொன்னா மக்கள்கிட்ட போகணும், கதைக்கணும். அதுக்கு சில நேரங்கள் அந்த இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இனி தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் வரும். தமிழ் தேசிய நிலைப்பாடுல இந்த நேரத்திலே நான் விலக மாட்டேன்றதை வந்து மிக தெளிவாக சொல்லிக் கொள்றேன். அதே மாதிரி தான் போன தேர்தல் நான் போன தேர்தல் சொல்றது 2018 நான் கேட்டிருக்கக்கூடிய முதலாவது அந்த தேர்தல் உள்ளூராட்சி மன்றத்துக்குரிய தேர்தல். அந்த தேர்தலில் இருந்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் அதுக்கு பிறகு இப்ப இருந்தக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருந்தது. நிறைய பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எல்லா வழியிலையும் ஆலோசனை சொல்லிச்சிடும். இப்படி போங்க, இவையை சந்திங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி பல்வேறுபட்ட ஆலோசனைகள் நேரிலையும் மறைமுகமாகவும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரா பேர் சொல்ல முடியாட்டியும் கூட அவர்களுடைய பங்களிப்பு வித்தியாசம் இருந்தது. அதே மாதிரி தான் 2018 பைக்கில் நான் கொண்டு ஒரு விஷயத்தை கொடுப்பேன். நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு துண்டு பிரசுர வடிவில் உடனே கொடுப்பேன். அப்ப சரி எல்லாட்டையும் கொடுக்குற மாதிரி இப்ப வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சவன். ஆனா இந்த முறை அது ரொம்ப வித்தியாசப்படுச்சு. நான் தேர்தல் கேட்க முதலே நான் வெல்லுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. பாரம்பரியமான தமிழ் தேசிய கட்சிகள் இருந்தெல்லாம் அழைப்பு வந்தது. பல தடவை முயற்சி செய்தார்கள். ஆனா சில கொள்கை ரீதியான நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய முருகல் நமைகள் சில தனிநபர்களுடைய செல்வாக்கு காரணமாக வந்து அதனால எனக்கு பிடிச்சு போகல. அதனால வந்து நான் வேறு இடத்துல நின்று தமிழ் தேசிய கட்சியில வெல்லுவேன் அப்படின்றதுக்காக தமிழ் தேசிய கட்சியில இருந்து ஏற்கனவே நான் தேர்தலுக்கு முதலே நான் யோசிச்சுட்டு நான் வெல்லுவேன் அன்ற அந்த விஷயம் வந்து எனக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் வேண்டாம். அதே மாதிரி தான் சனத்திட்ட இந்த முறை போய்க்கல
என்ன சொல்றது, நான் போய்க்கலே அவன் சொல்லிடுவேன், தம்பி இதுதானே உங்களோட சின்னம், இதுல தானே கேட்குறீங்க, அது நீங்க ஒன்றும் யோசிக்காங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு சகோதரனா உறவினரா அல்லது முன்னுக்கு மிக நன்றாக பரிச்சயமாகிறக்கூடிய ஒரு மாதிரி எல்லாருமே நடத்துச்சுன்னா வட்டார ரீதியாகவோ பெரிய அளவில் நான் கூட்டம் ஒரு இடத்துமே வைக்கல. ஆனா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டு பிள்ளை மாதிரி தாங்களே வேலை செய்யணும். இப்ப நான் சொன்னா என் சகோதரி சொல்லுவேன், என் சொந்தக்காரர் சொல்லுவேன், அப்படி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியில தாங்களாகவே நிறைய பேர் சொல்லிச்சுனா. அதை விட இந்த தேர்தல் அரசியல்ன்றது இன்னும் ஒரு மிக முக்கியமான இருக்கணும். அந்த யார் மனிதர்கள், யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்றத நிறைய சந்தர்ப்பத்தில் சொல்லித்தரும். அப்படியான அந்த சம்பவத்துக்கு காரணமானாக்கள் இல்லாட்டி இப்படி வெளில இயலாது. அப்போ ஒன்றை செய்து உசுப்பேத்தி விட்டு அதை செய்து இதை செய்து விடத்தான் மற்ற பக்கம் கொஞ்சம் சோர்ந்து போயிருப்போம். இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடணும், இவெல்லாம் அப்படி செய்யணுமேன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடினோம். அப்படியே நிறைய பேர் செயற்பட்டது. சில பேர் சொல்லுவோம், ஆனால் நீங்கள் தான் மற்ற பக்கம் பார்த்தா மற்ற வேட்பாளருடைய நீங்கள் அப்படிலாம் நினைப்பேன். அப்படி நிறைய பேர் இருந்தாலும் எல்லாத்தையுமே இந்த அரசியலை சகிச்சுக் கொள்ளணும், அல்லது இப்படிலாம் நடக்கும் அப்படியான விஷயங்கள் அதை வரைஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு அனுபவம் வந்து இந்த தேர்தல் மூலமாக கிடைச்சிருக்குது. ஆகவே ஒரு பக்கம் யூடியூப் பயணம், மறுபக்கம் இந்த விஷயம் மக்களுக்கு தந்துடக்கூடிய அந்த அதுக்கு நம்பிக்கை நடந்து கொள்ளணும், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கணும். இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு அந்த மக்கள் நம்பினம் தானே. அதுல ஒரு சாதாரணமா யோசிச்சு பாருங்க, ஒரு தேர்தல் வாக்குச்சாவடிக்கு முன்னால போய் நீ கேட்கல, ஒருத்தன் கையில பொத்தி காசு தர்றான், சரி ஒரு மதுபான போத்தலும் தரப்படுது, அந்த நாள் அதோட எங்களுக்கு போதுமா இருக்கும். அப்படியெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அவ கொடுத்த அந்த சின்னத்தையோ கொடுத்த ஆக்களை எல்லாரையும் விட்டுட்டு எங்களை தேர்வு செய்திருக்கிறோம்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம் அந்த மக்கள், அது பெருமைக்காக சொல்றான் இல்ல, இவ்வளவு தாண்டியும் வென்றிருக்கிறோம்ன்றது ஒரு விஷயம். அதுக்கு பிறகுதான் கேள்விப்பட்ட நண்பர்கள் சில பேர் வங்கியில் இருக்கிறோம், வேறு இடத்துல இருக்கிறோம், பல லட்சங்கள் அதுக்கு முதல் நாள் வங்கியில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு, பல லட்சங்கள் சில பேருக்கு வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்குது. அப்படியே இருக்கைகளை வந்து ஒரு சதம் காசு கொடுக்காம, ஒரு துளி மதுசாரம் கொடுக்காம இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கேன். இதைத்தான் இனி வரக்கூடிய இந்த பயணத்துல வேறு வேறு விஷயங்கள் வந்தாலும் கூட அந்த நேரத்துல இது மாதிரி இருப்பேன் என்றதுல வந்து ஒரு தெளிவான முடிவு இருக்கு. நான் மக்களுக்கு வேலை செஞ்சிருக்கிறேன், ஒரு பதவி இல்லாம வேலை செஞ்சிருக்கிறேன். நான் ஒரு விஷயத்த பெருமையா எப்பையும் யார் முன்னாலையும் சொல்லுவேன், ஒரு சதம் காசு கொடுக்கல, ஒரு துளி மதுசாரம் கொடுக்காம தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறேன். இதைத்தான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு கிடைச்சா அப்பையும் இதே மாதிரி தான் செய்வேன். இந்த துண்டு பிரசுரம் சில கொடுத்துருக்கேன், விளம்பரப்படுத்தல்ன்றது மிக முக்கியம். அதே மாதிரி நான் என்ன செய்ய போறேன்றதுக்கு வந்து சில துண்டு பிரசுரங்கள், சில பதாகைகள் அங்கங்க வைக்கப்பட்டது. அது கூட ஒரு சதம் ஒரு தரட்ட வாங்கல, எந்த சொந்த காசுல தான் நான் அந்த செலவை கூட செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில நான் பெருமைப்பட்டுக் கொள்றேன். அதை விட வந்து நான் சொன்னனே, பேஸ்புக்கில் ஒரு பதிவு கூட போடல, ஆனா தேர்தல் வேண்டதுக்கு பிறகுதான் போட்டான். சமூக வலைத்தளங்கள் எதனையும் வந்து நான் தவறாக பயன்படுத்த இல்லை. குறிப்பாக எங்கட வட்டாரத்தில் நடந்தது தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த அமைதி காலம் என்று சொல்லி தெரியுமா, தேர்தலுக்கு 48 மணி நேரத்துக்கு முதல் யாரும் எதிலையும் பிரச்சாரம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலையும் வந்து தேவாலயம் ஒன்றில், அது நினைக்கிறேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், அந்த தேவாலயத்தினுடைய கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வேட்பாளர் போய் தன்னுடைய துண்டு பிரசங்களை கொடுக்கிறார். திங்கள் விட்டு செவ்வாய் தேர்தல் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அப்படி நடக்கல கூட நாங்கள் மிக தெளிவாக இருந்து ஒரு மக்களை குழப்புறதோ அல்லது சட்டத்துக்கு உட்பட்டு இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம்ன்றது முக்கியமான விஷயம். அதை விட வந்து முதல் நாள் நிறைய வெவ்வேறுபட்ட சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களோட ஈடுபாட்டில் இருந்த கோயிலோ ஏனைய பொது நிறுவனங்களோ அந்த பணிகளையும் தொடர்ந்து செய்வேன். பலருக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, தாங்கள் செய்யக்கூடிய போலியான பொய்யான பிரச்சாரங்கள் எல்லாம் தோற்று போயிருக்கு அப்படின்றதுதான் நிறைய விதமான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. இவர் எங்களோட ஊர்க்காரனா, இவரா அவரா, என்ன செய்வார், இவருக்கு அங்க இருந்து என்ன வேலை, இவருக்கு இதெல்லாம் நடக்குது, இப்படின்னு நிறைய விதமா சொல்லுவினம். ஆனா அவ சொல்லிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பொய்த்து போயிருக்கின்றதா அவைக்கு பிரச்சனை. இப்ப உதாரணத்துக்கு என்னோட பழகி பார்த்தா தானே தெரியும் நான் எப்படிப்பட்டவன். வெளியில இருந்து கொண்டு உசாந்தன் இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி 1000 பேர் 1000 விதமா சொல்லலாம். ஆனா பழகின ஒருத்தனுக்கு தான் தெரியும். அப்படி பழகிடக்கூடிய இந்த நல்ல அம்மாமார், அதோட நண்பர்கள், இளைஞர்கள் ஒவ்வொருத்தருமே தங்களுடைய ஒரு வெற்றியாகத்தான் இதை கொண்டாடினாங்க. அந்த அடிப்படையில அவ வேலை செய்ததும் அப்படித்தான், வேலை செய்த பிறகும் அப்படித்தான். கிட்டத்தட்ட அன்றைக்கு இரவு தொலைபேசி அழைப்புகளை பதிலளிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்து என்ன சொன்னா, அப்படி அழைப்பு வந்து கொண்டு இருக்குது. அதை விட வந்து நான் உள்ளுக்கு அங்க அந்த வாக்கு எண்ணும் நிலையத்துக்குள்ள இருக்கிறேன், அங்க இருந்து தொலைபேசி அழைப்பு பதிலளிக்க முடியாது. அது மாத்திரமல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அங்க இருந்து கிட்டத்தட்ட 9 மணி 9:30 தான் வெளியேறக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த வெற்றி பெற்றால் வந்து கட்டாயம் இருந்து அந்த கையொப்பமிட்டு அந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி சொன்னா தான் அவன் தேர்தல் நிகழ்த்துக்கு அந்த விஷயத்தை அனுப்பலாம். அப்ப அது செய்து முடியவே ஒரு நீண்ட நேரம் எடுத்துட்டு, அப்ப அதுக்கு பிறகு வெளியில சந்திக்க வேண்டிய அகல் இருந்துச்சு. நான் சொன்னேன், தனிப்பட்ட இதுல விசுவாசமா அந்த ரெட்டை வேடம் போடாம அவருக்கு நல்ல பிள்ளை இவருக்கு நல்ல பிள்ளை மாதிரி காட்டுறதுக்கு அப்பால
உண்மையா நிறைய பேர் கூட இவர் வந்து சொன்னவர் தம்பி நீங்க வேற தவிர நீங்க நான் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்துச்சுன்னா அவையில சந்திச்சு நன்றி சொல்லணும், சந்திக்கணும், ஒரு விஷயத்த போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓடுபடுத்துறீங்க. இந்த அழைப்புகள், இந்த நம்பிக்கைகள் இப்போது வரை தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நான் வேற காணொலி போட்டாலும் நேற்று வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தம்பி என்னத்துல கேட்டீங்க என்ன மாதிரி இப்ப என்ன விவரம் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே சேர்த்து சொல்றேன். நிறைய பேர் கூடவே இருந்து இந்த வெற்றி வரையும் பயணித்திருக்கக்கூடிய ஆக்கள், குறிப்பா என்னோட சேர்ந்து கேட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள், இப்படியான ஆக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிறைய தூரம் நடப்போம். கிட்டத்தட்ட இந்த பிரச்சாரம் ஒரு 10 நாளைக்கு தான் செய்தான். 3500 வாக்காளர்களுடைய வீட்டையும் நடந்து முடிச்சு நாங்கள் ஒவ்வொரு வீட்டை போய் நாங்கள் என்ன செய்து நாங்கள் செய்ய போறோம் என்ற விஷயம் எல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தையும் சொல்லி போனாங்க. அதை விட பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நண்பர்கள் அவையா நாங்கள் எல்லாம் போய் முடிச்ச அப்புறம் இல்ல நீ கட்டாயம் எங்களோட ஊருக்கு வரைக்கும் நான் உன்னை கூட்டிக் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நின்றக்கூடிய நண்பர்கள், இப்படி நிறைய பேர்களுடைய பங்களிப்போடு தான் இந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்குது. மீள ஒரு முறை நன்றி சொல்றேன். அதே மாதிரி தான் ஒரு பக்கம் இந்த பயணம் போகும், மறுபக்கம் நான் சேரக்கூடிய அந்த பயணம், இது எல்லாமே வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டில இருந்து என்றைக்கும் மாறாதுன்றதை வந்து மிக தெளிவா நான் சொல்லிக் கொள்றேன். நான் எப்ப இதுல இருந்து விலகிறனோ அந்த நேரம் நீங்க திருப்பி என்ன தோற்கடிக்கிறதுக்கான வேலையை சேர்த்துடுங்கிற விஷயத்தை நான் மிக இந்த முறையும் தேர்தலுக்கு போய் நான் சொன்னேன், இப்படி எல்லாம் செய்வேனம்மா, இப்படி எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி செய்யலைன்னு சொன்னா அடுத்த முறை நான் கேட்டு வரைக்கும் நீங்க எனக்கு வாக்கு போடக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லித்தான் நிறைய இடத்துல பிரச்சார வேலைகளை செய்து நான் ஏனெண்டா என்னில் ஒரு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு காலம் என்ன செய்து நான் ஒரு பதவியுமே இல்லாம இவ்வளவு விஷயத்தை செய்யக்கூடிய எனக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைச்சா அதை வச்சுக்கொண்டு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகலாம் அப்படின்ற சில விஷயத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்பில் நாங்க இன்னுமே விரிவா பேசலாம். அடுத்தடுத்த காணொலிகள் சந்தர்ப்பம் கிடைச்சா இது சம்பந்தமாக போடுறேன். இப்போதைக்கு இந்த 2 செய்தியையும் சொல்றேன். நிறைய பேர் நம்பிக்கையோடு வாக்களிச்சது மாத்திரமல்ல, நிறைய பேர் என்ன சொல்ற பிரார்த்தனைகள், நலம் விசாரிப்புகள், இதுக்கான வாழ்த்துகள் என்று சொல்லி ஒவ்வொருடைய அன்பு காரணமாக அல்லது இறை நம்பிக்கை காரணமா இதெல்லாம் நடைகளுமே அந்த தேர்தல் நேரத்தில் வந்து நான் என்ன சொல்றேன், எங்கட மொழியில சொல்றேன்னா கெளிச்சு போனேன். மத்தியானம் 12ல இருந்து ஒரு 3-4 மணில இருந்து வாக்களிப்பு முடிய போது அந்த நேரம் தாறுமாற இந்த விஷயம் எல்லாம் நடக்குது, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி அந்த என்ன செய்யறேன்னே தெரியாத அளவுக்கு நிலைமை போயிட்டது. இருந்தாலும் கூட ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லலாம், இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுக்குற அந்த பதில் என்பதும் அந்த அது மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பதும் கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்த்தா எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும்ன்றதும் இந்த தேர்தல் சொல்லி தரக்கூடிய பாடம். ஒரு பக்கம் 50,000 வந்திருக்குது, 50,000 உறவுகள் சேர்க்கப்பட்டிருக்குது, அதே மாதிரி ஒரு மக்கள் என்னை தங்கள் பிரதிநிதிகளாக தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த 2 சந்தோஷமான விஷயத்தை இந்த காணொலியில் சொல்லுகிறேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். இப்ப நான் இருக்கக்கூடிய தலைவர் சொல்லுவாங்க இந்த அரசியலுக்கு வரதெல்லாம் சொத்து, அப்படி கிடையாது. இது வந்து கிருஷ்ணா அண்ணன் என்ற காணொலி எடுக்கக்கூடிய அந்த இடம். இப்படியான இடத்துல உங்களுடைய காணொலி பதிவு செய்யணும்னு சொன்னா திரையில தெரியக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்களும் அழைச்சு உங்கள் காணொலிகளை பதிவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரோட காய்ச்சி பேசி இந்த விஷயத்தையும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.